ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மகாநதி சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ இங்க நம்ம விஜய் காவேரியை ரசிக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா பழைய மாதிரி இருக்கா இவ, இப்போவுமே இன்னுமே மாறவே இல்லை. இந்த காவேரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காவேரி, கண்டிப்பாக நீயும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிற நாள் கூடிய சீக்கிரமே வரும். அதுக்காக நான் ஒவ்வொரு நிமிஷமும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காவேரி. நம்மளோட அதாவது நம்ம வாழ்ந்த காலத்தில் என்னெல்லாம் நம்ம சந்தோஷப்படுற மாதிரி நடந்ததோ அது எல்லாத்தையுமே இப்போ வரைக்கும் நினச்சி நினச்சி பார்த்து நான் என் வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடிகளையும் கடந்துக்கிட்டு இருக்கேன். அதை விட சந்தோஷமான நாட்கள் எது அப்படின்னா, நான் உன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிற நாட்கள் தான். கண்டிப்பாக அது நடக்கும்னு எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு எங்கள் தாத்தா கிட்ட, வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் தாத்தா, என் வாழ்க்கைக்கு நல்லது பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி வைக்க போகிறீங்க. அதனால் எனக்கு கஷ்டம் மட்டும்தான் வருது. நான் பார்த்துக்கிறேன் தாத்தா. நான் காவேரி கூட எப்படி ஒன்று சேரணும், அவள் கூட ஒன்று சேர்ந்து எப்படி சந்தோஷமாக வாழணும் அப்படின்றத எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். தயவு செஞ்சு என்னை பற்றி யோசிக்காமல் எனக்கு ஏதாவது நல்லது செய்யணும், காவேரி என் கூட ஒன்று சேர்த்து வைக்கணுன்றதுக்காக வேறு ஏதாவது பண்ணி தொலைச்சிட்டு போகிறீங்க. தயவு செஞ்சு எதுவும் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாவே அது நீங்கள் எனக்கு பண்ணுற நல்லதுன்னு நான் எடுத்துக்கிறேன். ப்ளீஸ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போது இங்கே எங்கள் அன்பர்ஸ் வந்து, பார்த்தீங்களா மாமா, அந்த விஜய்க்காக நல்லது செய்ய போய் இன்னைக்கு நம்ம கெட்டவங்களா நிற்கிறோம். அன்னைக்கு இந்த பசுபதியால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக காவேரி குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே நம்ம வெளியே துரத்தணும். இன்னைக்கு காவேரியும் விஜயும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நல்ல எண்ணத்தில் பண்ண விஷயம் இன்னைக்கு தப்பாக போய் முடிஞ்சிருச்சு. விஜய்மே அந்த காவேரி தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காமாமா. இதெல்லாம் பார்க்கவே எனக்கு கடுப்பாகுது. என்னதான் நான் விஜயும் காவேரியும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினச்சாலுமே ஒரு பக்கம் பயங்கர டென்ஷன் ஆகுது மாமா. ஏன்னா காவேரிக்காக தானே நம்ம இப்போ இவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவள் தான் அவனோட விஜயோட பொண்டாட்டி. ஆனால் அது கூட தெரியாமல் பொய்த்த மாதிரி அவன் அவன் பொண்டாட்டி உயிரோடு இருக்கிறப்போ நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், ஏற்கனவே கல்யாணம் ஆனவனை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஓவராக பில்டப் காட்டுறா. இவனை பெரிய மைசூர் மகாராணியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு பயங்கர கடுப்பாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம தாத்தா இருந்துட்டு, இங்கே பாரு அன்பரசு, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் காவேரி இது வந்து விஜயோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த விஷயம் காவேரிக்கு தெரியாது இல்லையா. அதனால் அவள் அப்படி தான் பேச செய்வாங்க. அவங்க மட்டும், அதாவது காவேரி மட்டும் இல்லை, வேறு எந்த பொண்ணாக இருந்தாலுமே அதாவது ரெண்டாம் தரமாக நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்ற கேள்வி எழுப்ப தான் செய்வாங்க. காவேரி இப்படி பேசினதில் எந்த ஒரு தப்புமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்குமே எப்படியோ ஒன்று விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தாங்க அப்படின்னா அதுவே எனக்கு போதும். கூடிய சீக்கிரமே அது நடக்கணும். நான் செத்து போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துறத நான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தா வந்து சொல்கிறாங்க. உடனே ராதா இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, அப்படியெல்லாம் பேசாதீங்க. கண்டிப்பாக குட்டி காவேரி அம்மு இருக்கால, அவளுக்கு கல்யாணம் நடந்து அவள் குழந்தை குட்டின்னு எல்லாத்தையுமே நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க. விஜயோட வாழ்க்கை கண்டிப்பாக சரியாயிடும். அவனோட வாழ்க்கை நல்லபடியாக அமையும். நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, வாங்கப்பா, நீங்கள் காஃபி குடிப்பீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதா வந்து காஃபிக்கு ஓட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம காவேரி வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க நம்ம இது யாருக்கிட்ட, நம்ம சாரதா கிட்ட, இங்கே பாருமா, தேவையில்லாமல் அவரை கல்யாணம் பண்ணிக்கோ, அந்த தம்பி தொம்பி நல்ல தொம்பி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அட்வைஸ் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னா அவ்வளோதான், நடக்கிறதே வேறம்மா, எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் சொன்னது சொன்னது தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து ரூம்குள்ளே போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போயிடுறாங்க. நம்ம சாரதாவுமே யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம சாப்பாடாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. எதுவுமே காய்கறிகள் எதுவுமே இல்லை. வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரதுக்காக சரி மார்க்கெட் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா வந்து மார்க்கெட் போகிறாங்க. போகிற வழியிலேயே சாப்பிடாம இருக்கிறதுனால, நிறைய வெயில் அடிக்கிறதுனால மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாரதாவுக்கு லோ பிபி, லோ சுகர் அது எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வெயிலில் அதிகமாக நடமாடினதும் உடனே மயக்கம் வந்துடுது. ஸோ அந்த ரோட்டில் யாருமே இல்லை. இப்போ நம்ம விஜயுமே மார்க்கெட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. ராதா வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பியிருப்பாங்க. ஸோ அந்த ஊரில் உள்ள எல்லாருக்குமே ஒரே ஒரு மார்க்கெட் தான். சரி, அதே வழியில் தான் இங்கே நம்ம விஜயுமே வந்துக்கிட்டு இருக்காரு. யாரோ மயங்கி கிடக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டிட்டு போய் பார்க்கவும், போய் கிட்ட பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம சாரதா. ஐயோ அத்தை, அத்தை எந்திரிங்க அத்தை, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாக வராங்க, பயப்படவும் செய்கிறாங்க. ஸோ காரில் இருந்த வாட்டர் பாட்டிலை கொண்டு வந்து தண்ணியை வந்து முகத்தில் தெளிக்கிறாங்க.
அப்பவுமே நம்ம சாரதா வந்து எந்திரிக்கவே இல்ல. நம்ம விஜய் உடனே சாரதாவ கார்ல தூக்கி போட்டுக்கிட்டு, உடனே பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. ஸோ அங்க போனதுமே எங்க டாக்டர் வந்து செக் பண்றாங்க. "பயப்படாதீங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. சாதாரண மயக்கம் தான். நான் என்னன்னு செக் பண்ணிட்டு சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க. இங்க நம்ம விஜய்க்கு ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டமாவும், பயமாவும் இருக்கு. இன்னொரு சைடு நம்ம காவேரி, "என்ன அம்மா இன்னுமே வரல, சமைச்சுமே முடிக்கல. காய்கறி வாங்கிட்டு வரதுக்கு போயிருப்பாங்களோ? போனவங்க வந்திருக்கணுமே, ரொம்ப நேரமா சமைக்காமலாம் இருக்க மாட்டாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து எப்படா அம்மா வருவாங்கன்னு சொல்லிட்டு வாசல்லே உட்காந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க சாரதாவுக்கு இப்படி ஆயிக்கிற அதாவது மயக்கம் போட்டிருக்க விஷயம் நம்ம காவேரிக்கு தெரியாது இல்லையா? அதனால எப்போ வருவாங்க அம்மா, எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு வெளியவே உட்காந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு எங்க டாக்டருமே வெளிய வராங்க. விஜய் இருந்துட்டு டாக்டர், "என்ன டாக்டர் என்னாச்சு அத்தைக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு லோ பிபி, லோ சுகர் நெறைய லோ ஆயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் வெயில் தாங்க முடியாம மயக்கம் போட்டுருக்காங்க. கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டு இவங்க டேப்லெட் போடணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் போடணும், சாப்பிட்றதுக்கு அப்புறம் போடணும். அத போட மறந்தாங்க அப்படின்னா, ஹெவியான வெயில் இருக்கிறப்போ வெளிய வந்தாங்க அப்படின்னா கூட இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இவங்கள கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் டேப்லெட்ஸ் எல்லாமே எழுதி குடுத்துருக்கேன். அத வாங்கிட்டு போயிட்டு கரெக்டான டைமுக்கு எல்லாமே சரியாக சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி அடிக்கடிக்கு மயக்கம் வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா எங்களோட உயிருக்கு கூட ஆபத்தாகலாம். இப்போதைக்கு சீரியஸான கண்டிஷனுக்கு எதுக்கும் போகலை. நீங்கள் சீரியஸாக ஆகாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து போயிடுறாங்க. நம்ம விஜய்க்கு ஒரு நிமிஷம் பதட்டமாக பயமாகவும் இருந்தது. அத்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்பட செஞ்சாங்க. ஸோ இப்போ நம்ம இதாவது சாரதா உள்ளே போய் பார்க்குறாங்க. சாரதாவுமே எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. "மாப்பிள்ள" அப்படின்னு சொல்லிட்டு. "அத்தை என்ன அத்தை நீங்கள் கரெக்டான டைமுக்கு நீங்கள் டேப்லெட் போட வேண்டாமா? டேப்லெட் போட்டிருந்தா இப்படி ஒரு மயக்கம் வந்திருக்குமா அத்தை? இனிமேல் டேப்லெட் போட மறக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். தயவு செஞ்சு எவ்வளோ வேலை இருந்தாலுமே ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் டேப்லெட்டை போட்டுருங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "சரிங்க தம்பி, இன்றைக்கி ஏதோ ஒரு டென்ஷனில் நான் மறந்துட்டேன். காவேரி வேற கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டயுமே சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு வந்தா, அந்த டென்ஷன்லேயே இருந்துட்டேன் தம்பி. அதான் என்னால் இதை கவனித்து போட முடியல. இங்கே பாருங்க அத்தை, எவ்வளோ பிரச்சனை நடந்தாலுமே உங்களோட உடம்ப நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா? கரெக்டான டைமுக்கு நீங்கள் டேப்லெட் போட்டுறணும். ஓகேவா? இதை எப்பவுமே நீங்கள் மறக்கவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. "சரிங்க தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி, காவேரி வீட்டில் வந்து நிறைய சத்தம் போட்டாளா தம்பி?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, நார்மலாக எல்லாருக்கும் வர கோவம் தான். இப்போது ஒரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. காவேரிக்கு என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிறதே விருப்பம் இல்லை அப்படின்னாலுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்க தானே செய்யும். ஏற்கனவே கல்யாணம் ஆன என்ன எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க. "என்ன தம்பி பேசுகிறீங்க? உங்களுக்கும் காவேரிக்கும் தான் ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சுல்ல. 2 பேருக்கும் கல்யாணம் நடந்த விஷயம் அவளுக்கு தெரியல, ஆனால் நமக்கு தெரியும். அதனால தான் 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அவள் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாளே தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு. "அத்தை, நமக்கு எல்லாமே புரியுது. ஆனா அவளுக்கு தெரியணும்ல. 2ஆம் தரமா நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு கூட காவேரி யோசிக்கலாம்ல. அத்தை, எல்லாமே சரியாயிடும் அத்தை. ஒண்ணு காவேரிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே திரும்ப வரணும். அப்படி இல்லைன்னா நானும் அவளும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம இது சாரதாவுக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. "தம்பி, நீங்கள் சொல்கிற வார்த்தையே எனக்கு காதில் தேன் பாய்க்கிற மாதிரி இருக்குது தம்பி. சீக்கிரமாகவே நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறத நான் என் கண்ணால் பார்த்து ரசிக்கணும்னு ஆசையாக இருக்குது தம்பி. இதெல்லாம் என்னைக்கு நடக்குமோ? அது மட்டும் இல்லாமல் இந்த குட்டி காவேரியை பார்த்தா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது தம்பி. தாய் இல்லாம அந்த புள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த புள்ளைக்கு சந்தோஷம் வரணும் அப்படின்னா, காவேரி சீக்கிரமாவே உங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அந்த குழந்தை கூட இருக்கணும் தம்பி. அப்பதான் அந்த குழந்தையுமே நல்லபடியா இருக்கும். எல்லா விஷயத்துலயுமே நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கவும் செய்வா. எல்லா விஷயத்துலயுமே போல்டாவும் இருப்பா" அப்படி சொல்லிட்டு இங்க நம்ம சாரதா சொல்றாங்க. "நீங்க சொல்றதுமே கரெக்ட்டு தான் அத்தை. அது மட்டும் இல்லாம என்னதான் காவேரிக்கு அதாவது குட்டி காவேரிக்கு சொல்றேன். தன்னோட அம்மாவோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலுமே, நிறைய சமயம் நான் அந்த நெனப்ப தவிர்க்க தான் அத செய்றேன். அவ கூட நல்லா பேச்சு குடுக்குறேன். அவளுக்கு அந்த நெனப்பு வராம தான் பார்த்துக்கிறேன். என்னதான் நான் அப்படி பார்த்துக்கிட்டாலுமே, ஒரு சில டைம்ல குட்டி காவேரி தன்னோட அம்மாவ கேட்டு பயங்கரமா அடம் பிடிக்குவா. அவள சமாதானம் செய்றதே பெரிய மலையா ஆயிடும் தெரியுமா ஆன்ட்டி? எப்படியோ ஒண்ணு எல்லாமே நல்லபடியா நடக்கும் ஆன்ட்டி. நாங்க ஒண்ணு சேர்ந்து வாழ்வோம் ஆன்ட்டி. அது மட்டும் இல்லாம அது ரொம்ப தூரத்துலலாம் இல்ல அத்த. கண்டிப்பா சீக்கிரமாவே நாங்க ஒண்ணு சேர்ந்துருவோம்.
நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க, டைமுக்கு டேப்லெட் போடுங்க அத்தை, அதுவே போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து நம்ம சாரதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காவேரி நம்ம சாரதாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அம்மா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னும் சமைச்சு கூட வைக்கல, வெளியே போனாலும் இன்னுமே வரவே இல்லை, அப்படி மார்க்கெட்டில் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியல, ஒட்டுமொத்த காயையுமே சேல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வரியா என்ன, போனோமா காயை வாங்கிட்டோமா வந்து சமைச்சோமான்னு இருமா, பசி உசுறு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்கவும், ஏய் அது வந்துடி காய் வாங்கிட்டு வரதுக்காக தான் நான் போனேன், போகிற வழியிலேயே மயங்கி விழுந்துட்டுருக்கேன், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, அதுக்கப்புறம் கண் விழிச்சு பார்த்தா நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டேங்க நம்ம காவேரி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிறம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாடி, அதுக்கப்புறம் விஜய் தம்பி தான் என்னை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காரு, பிபியும் சர்க்கரையும் லோவாக இருக்காண்டி, அதுக்கு தான் மயக்கம் வந்திருக்கான், இப்படியே போச்சு அப்படின்னா இதுவுமே கிரிட்டிக்கல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, டைமுக்கு டேப்லெட் எடுத்துக்கிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்கடி, இப்போ தான் நானும் அந்த தம்பி பேசிக்கிட்டு இருக்கோம், ஹாஸ்பிட்டலில் தாண்டி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா என்னம்மா இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற, உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா நான் எப்படிம்மா இருப்பேன் தனியாக, அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு இழப்பை என்னால் ஏற்றுக்க முடியுமா, என்னால் அதை தாங்கிக்க முடியுமாம்மா, கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே இல்லைம்மா, ஏன் தான் நீ இப்படி இருக்கேன்னு தெரியல, கரெக்டான டைமுக்கு நீ சாப்பாடு சாப்பிட்டு நீ டேப்லெட் போட்டால் உனக்கு என்னம்மா சொல்லுமா, வலிக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. போதும் நிறுத்துடி, எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருப்பேன், உன் வாழ்க்கை விஷயமா யோசித்தாலும் அதுக்கும் திட்டுவேன், எதுக்காவது ஒன்றுத்துக்கு திட்டிக்கிட்டே இருடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்கிறாங்க. பின்ன உன்னை திட்டாமல் ஒரு விஷயமாவது நீ ஒழுங்காக செய்றியாம்மா, தயவு செஞ்சு எனக்கு தொந்தரவு கொடுக்காம டைமுக்கு டேப்லெட் போடுமா, இல்லை இல்லை இனிமேல் நான் தான் உனக்கு டேப்லெட் கொடுப்பேன், கண்டிப்பாக எக்காரணத்துக்காகவும் இன்னும் ஒரு நாள் கூட மறக்கவே மாட்டேன், நானே உன்னை பார்த்துக்கிறேன், சரிம்மா நான் இப்போவே கிளம்பி வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லடி விஜய் தம்பி தான் இருக்கார்ல, அவர் வீட்டில் கொண்டு வந்து விட்டுறேன்னு சொல்லியிருக்காரு, நீ எதுக்காக ஆட்டோ பிடிச்சி வந்து கஷ்டப்படுற, இப்போ கொஞ்ச நேரத்தில் நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்பிடுவோண்டி, நீ எதுவும் வரி பண்ணிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. நம்ம காவிரிக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பயமாகவும் பதட்டமாகவும் தான் இருக்குது. அம்மாவை நேரில் பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த பதட்டமே போகும். ஸோ அம்மாவை கண்ணில் பார்த்துடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன இந்த அம்மா முன்னவே வரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது, இன்னுமே வரவே இல்லை, ச்சே ஐயோ அம்மாவை பார்த்தா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி காவேரி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம விஜயோட காரோட சத்தமும் கேட்டுருச்சு. உடனே வெளியே குடுகுடுன்னு ஓடி வராங்க. அதுக்கப்புறம் ஆமாம் சாரதா வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அம்மா உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்திருந்தா நான் என்னம்மா பண்ணியிருப்பேன், கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாம்ல, இனிமேல் நீ கடைக்கெல்லாம் வெளியே எங்கேயுமே போக வேண்டாம், நானே உனக்கு எது தேவையாக இருந்தாலும் உனக்கு நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேம்மா, ஏதாவது தேவை அப்படின்னா என்கிட்ட சொல்லுமா, நான் வாங்கிட்டு வரேன், இனிமேல் எதுக்காகவும் நீ வெளியே போகக்கூடாதுமா, டைமுக்கு கரெக்டாக டேப்லெட் போடணுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜயுமே பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. இப்போது நம்ம விஜய் மேலே நம்ம காவேரிக்கு நிறையவே மதிப்பும் மரியாதையும் கூடியிருதுன்னு கூட சொல்லலாம். விஜயை பார்த்ததுமே வாங்க வாங்க, நீங்கள் இல்லைனா என் அம்மாவுக்கு என்ன இருக்குமோ, கரெக்டான சமயத்தில் என் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் காப்பாற்றிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும் மிஸ், அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு தெரியாதவங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன், இருந்தாலும் அத்தைக்கு இப்படி ஆயிடுச்சு, சாரி அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு உடனே எனக்கு ரொம்ப பதட்டமாக ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க. சரி அம்மாவோட உயிரவே காப்பாற்றிருக்காரு இவருக்கு, நம்ம சமைச்சு போட்டு சாப்பிட வச்சு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சாப்பிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்னங்க இதெல்லாம் அதிசயமாக இருக்குது, இல்லைங்க என் அம்மாவோட உயிரவே காப்பாற்றிருக்கீங்க, உங்களுக்கு மரியாதை செலுத்தலைன்னா நல்லா இருக்குமா, வாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து நம்ம காவேரியை உப்புமா கிண்டி இப்போது வாழை இலையெல்லாம் கொண்டு வந்து பெருசாக வைக்கிறாங்க. ஏங்க 5 நிமிஷத்தில் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சாங்க, என்னாலலாம் முடியுங்க, நான் 5 செகண்ட்லேயே சாப்பாடை ரெடி பண்ணுவீங்க, நீங்கள் போயிட்டீங்க 5 நிமிஷத்துக்கு, நீங்கள் உட்காருங்க அம்மா நீயும் உட்காரம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து இப்போது வாழை இலையை நல்லா பெருசாக போடுறாங்க. இங்கே விஜய் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, பரவாயில்ல ஏதோ இப்போயாவது நம்மளை கவனிக்கணும்னு தோணுதே, அது மட்டும் இல்லாமல் காவேரி மிகப்பெரிய வாழை இலையை போட்டிருக்காளே, ஐயோ வாழை இலை ரொம்ப சாப்பாடு தான் இருக்கும், நண்டு எறா மீன் சிக்கன் 65ன்னு சொல்லிட்டு மட்டன் சாதம் சாப்பாடு அதுக்கப்புறம் ரசம்னு இப்படி எக்கச்சக்கமாக வைப்பா போலையே, இவ்வளோ நீட்டாக இருக்குது வாழை இலை, சரி சரி இன்றைக்கி ஒரு பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து அவ்வளோ ஒரு ஆர்வமாக உட்காந்துருக்காங்க. ஒரே ஒரு
அதாவது ஒரே ஒரு ஒரு கொண்டால தூக்கிட்டு வராங்க. ஸோ வச்சுட்டு அங்கேயே காவேரி உட்காந்துக்கிறாங்க. "என்னங்க நீங்கள் இவ்வளோ பெரிய வாழை இலைய போட்டுட்டு ஒரே ஒரு சின்ன பாத்திரத்த கொண்டு வரீங்க. அவ்வளோதானா? இன்னும் எடுத்துகிட்டு வராங்க போங்க. இல்லைனா நானும் வந்து ஹெல்ப் பண்ணவா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் சமைச்சிருக்கிறதே இவ்வளோதான்." "இவ்வளோதானா? ஏன்னா வெறும் சாதம் மட்டும் வடிச்சிருக்கீங்களா என்ன?" "இல்லைங்க உப்புமா கிண்டியிருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "உப்புமாவா? இங்கே பாருங்கம்மா, இது ரொம்ப ரொம்ப தப்புமா. உப்புமாவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. தயவு செஞ்சு என்னை ஆள விடுமா. நான் வீட்டிலேயே ஏதாவது சமைச்சு வச்சுருப்பாங்க. நான் அதை போய் சாப்பிட்டுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க முதல்ல உங்களை கூப்பிட்டு நான் சாப்பிட வைக்கிறேன். நீங்கள் என்னடான்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. இதாங்க மரியாதை. இங்கே பாருங்கள், நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உப்புமாவை அதாவது தட்டை ஓப்பன் பண்ணி இப்போ உப்புமாவை வார்றாங்க. வாரவே முடியல. நல்லா அதாவது கம்மு மாதிரி ஒட்டிக்கிச்சு போல். நல்லா கல் மாதிரி இருக்குது போல். வார ட்ரை பண்ணுறாங்க. ஆனா முடியல. நம்ம சாரதாவும், விஜயும் குறுங்குறுன்னு பார்க்குறாங்க. "ஏங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்லைங்க நல்லா தான் செஞ்சேன். ஆனா என்னால இத கரண்டில வாரவே முடியலைங்க." அப்படின்னு சொல்லிட்டு, "ஏங்க உங்கள் உப்புமா எனக்கு வேண்டாங்க. நான் போகிறேங்க." "இல்லைங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா நல்லா அழுத்தி பிடிச்சி வார்றாங்க. அப்படியே நல்லா உருண்டையாக கல் மாதிரி இருக்குது. கல் மாதிரி வைக்கிறாங்க. "ஐயையோ! இதை சாப்பிட்டேன் அப்படின்னா நான் தொண்டை அடிச்சு செத்து போயிடுவேனே!" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்பவே பயப்படுறாரு. "ஏங்க எனக்கு உப்புமா வேணாங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாவுக்கு பயங்கர சிரிப்பாக வருது. அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு, "ஏ காவேரி என்னடி உப்புமாவை இப்படி செஞ்சு வச்சுருக்க? யாராவது உப்புமாவை இப்படி செய்வாங்களா? பூ போல இருக்கணும்டி. எடுத்து சாப்பிட்றதே நமக்கு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு உப்புமாவை சாஃப்ட்டா நல்லா கொழு கொழுன்னு பண்ணணும்டி. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நீ என்னடான்னா நல்லா பெரிய கல் உருண்டை மாதிரி பண்ணி வச்சுருக்க. இதை யாராவது சாப்பிட முடியுமா? சரி ஃபஸ்ட்டு நீ சாப்பிடுடி." அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மா அது வந்து நம்ம அப்புறமா நீ சமைச்சிரும்மா. இவர் வந்திருக்கார்ல, இவருக்கு மரியாதை ஃபஸ்ட்டு செலுத்தணும். நம்ம இப்போவே இவர் சாப்பிட்டாகணுமா, நான் அதை பார்த்தே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து அடம் பிடிக்கிறாங்க. "ஏங்க என்னங்க நீங்கள் உங்களோட டெஸ்டிங்க்கு நான் தான் கிடைச்சேனா? முன்ன பின்ன நீங்கள் சமைச்சதே இல்லையாட்டுங்குது." அப்படின்னு சொல்லிட்டு, "இல்லைங்க முன்னாடிலாம் சமைச்சிக்கிட்டு தான் இருந்தேன். கொஞ்ச நாளாகவே எனக்கு சமைக்கிறதுக்கே அவ்வளோ வர்றதில்ல. ஆனால் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ட்ரை பண்ணி எப்பயாவது அம்மாவுக்கு கொடுப்பேன். ஆனால் அம்மா அவாய்ட் பண்ணிடுவாங்க. நீங்களாவது என் சமையலை ரசித்து ருசித்து சாப்பிடுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்களும் பயந்து ஓட பார்க்குறீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு தான் போகணும்." அப்படின்னு சொல்லிட்டு, "ஏங்க எனக்கு வேண்டவே வேண்டாங்கன்னு" சொல்லிட்டு தெறிக்க தெறிக்க ஓடி போயிடுறாரு நம்ம விஜய். வீட்டுக்கு போய் நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம சாரதா இருந்துட்டு, "ஏண்டி உப்புமாவை போட்டு அந்த தம்பியை கொன்று போட்டிருப்பல்ல நீ?" அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மா என்னம்மா நீயே இப்படி பேசினா அப்படின்னா எப்படிம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு, "பின்ன நீ செஞ்சுக்கிறத நாய் கூட வாயில் வைக்காது. நாய்க்கு போட்டாலுமே தொண்டை அடிச்சு செத்து போயிடும்டி. இதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது குப்பை குழியில் தான் போடணும்." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதாவே ஏதோ சேமியாவை செஞ்சு 2 பேருமா சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கலான்னு போகிறாங்க. ஸோ இப்போது நம்ம காவேரி அப்போ தான் தூங்கலான்னு ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு படுக்கலான்னு போகிறாங்க. அப்போ கரெக்டாக நம்ம விஜய்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது. நம்ம என்ன அ இந்நேரத்துக்கு ஏதோ ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி கேட்குறாங்க. "ஏங்க உங்கள் உப்புமா வேறு லெவலுங்க. நீங்கள் செஞ்ச மாதிரி ஒரு உப்புமாவை நான் எங்கேயுமே பார்த்ததில்லைங்க." அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய கமெண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கேட்டு இங்கே நம்ம காவேரி சிரித்து சிரித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரிப்ளையுமே பண்ணிக்கிட்டு 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது சரி அம்மாவுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமேன்ட்டு வெளியே போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. சாரதாவுமே கொஞ்சம் நேரத்தில் தண்ணி குடிக்கிறதுக்காக எந்திரிச்சு வெளியே வரவும் காவேரி சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன் நம்ம சாரதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய் கூட தான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்ற விஷயம் இங்கே நம்ம சாரதாவுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போது சாரதா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, கூடிய சீக்கிரமே விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அதாவது நம்ம விஜய் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையுமே இங்கே நம்ம காவேரி கிட்ட ஒன்று விடாமல் ஷேர் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆசை எல்லாத்தையுமே இங்கே நம்ம காவேரி கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ காவேரிக்குமே இங்கே விஜய் மேலே லவ் வந்துடுது. இவருமே நல்லவராக தான் இருக்கார், பார்க்க ஸ்மார்ட்டாகவும் இருக்கார். அது மட்டும் இல்லாமல்
இல்லாமல் குட்டி காவேரியுமே நம்மக்கிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டா. அப்படி இருக்கிறப்போ ஏன் நம்ம விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது? அது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்குமே விஜயை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பண்ணிக்கணும் அப்படின்றது தான் ஆசை. விஜய் கூட நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையும் சந்தோஷப்படும். அது மட்டும் இல்லாமல் நமக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்ச மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம காவேரி வந்து யோசிக்கிறாங்க. சரி கொஞ்ச நாள் அப்படியே பேசிக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் லவ் பண்ணி அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம காவேரி வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது மறுநாள் ஆகுது, ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம காவேரிக்கு விஜய் கூட பேசின நினப்பு தான். ஸ்கூல் போய் கூட அந்த நினப்பை அழிக்க முடியல. எந்த வேலை செஞ்சாலும் அவங்க பேசுனது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது. விஜய் இப்படியெல்லாம் இருக்கணும் லைஃப்பில், இப்படியெல்லாம் பண்ணணும், இவ்வளோ சாதிக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்களோட லைஃப்போட எல்லா ஒரு ஐடியாவுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே ரீகால் ஆகிக்கிட்டே இருக்குது. என்ன இது இவர் நினப்பு வரக்கூடாதுன்னு பார்த்தா எப்போவும் இவர் நினப்பாவே இருக்கே, என்னவா இருக்கும் இது? இதுதான் லவ்வோ அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே நம்ம காவேரி வந்து மனசுக்குள்ளேயே போட்டு இது பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து விஜய் உட்காண்ட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே எதுக்காக இங்கே வந்தீங்க? ஒழுங்காக கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க மறைஞ்சு போயிடுறாங்க. என்ன இந்த அளவுக்கு நம்ம அவரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதை நம்ம தள்ளி போடக்கூடாது. கோவிலுக்கு வர சொல்லி நம்ம மனசில் உள்ளதை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்படி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி போய் அவங்க வீட்டில் அப்படி கத்திட்டு வந்தோம், எல்லாருமே நம்மளை ரொம்ப தப்பாக நினச்சிருப்பாங்கல்ல. நம்ம அப்படி பேசியிருக்கவே கூடாது. இன்றைக்கி அவரை நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டு நாளைக்கு அந்த வீட்டுக்கு போனோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக தான் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சரி, இந்த விஷயத்த இப்போ விஜய்கிட்ட சொல்லலாமா வேண்டாவான்றத நம்ம கங்காக்கா கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுக்கு கால் பண்ணுறாங்க. கங்காக்கா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லுடி, என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்க, அதுவும் ஸ்கூல் டைமில்? இல்லைக்கா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னடி, என்ன விஷயம்? இல்லைக்கா, நீங்கள் எல்லாருமா சேர்ந்து விஜயை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, ஏன் நான் விஜயை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்குக்கா, அதான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற காவேரி, ரொம்ப சந்தோஷமான விஷயம்டி. நீ சொல்கிறது சூப்பர். நீ விஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நல்லா இருப்ப, ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்டி எங்களுக்குமே. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குடி, நீ இதை மிஸ் பண்ணிடாத. ஆமாம், இது விஷயமா நீ விஜய்கிட்ட பேசிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைக்கா, அதான் பேசலான்னு தான் நினச்சேன். ஆனால் அன்றைக்கி அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமா பொண்ணு கேட்க வந்திருந்தாங்கல்ல, அன்றைக்கி நான் அவங்க வீட்டான போயிட்டு கண்டபடி பேசிட்டேனே, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நானே அவர்கிட்ட விஷயத்த சொல்லலான்னு தான் நினச்சேன், ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதான் சொல்லலாமா வேண்டாமா, இல்லை கொஞ்ச நாள் போகட்டுமா அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிக்க தோணுது. அதான் உங்ககிட்ட என்ன பண்ணுறதுன்னு கேட்கலான்னு பண்ணேங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி, நல்ல விஷயத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாதுடி. நீ இப்போவே விஜயை கூப்பிட்டு உன் மனசில் உள்ள ஆசையை சொல்லிவிடு. சீக்கிரமாகவே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. சரிக்கா, அப்படியே சொல்கிற, நான் இது விஷயமா விஜய்கிட்ட பேசிடவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், பேசுடி, தாராளமாக பேசுடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரி விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜய்க்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், குஷியாக இருக்கார். அதாவது குதிக்கிறாரு மேலுக்கும் கீழுக்கும். ஸோ சொல்லுங்கக்கா மிஸ் அப்படின்னு சொல்லவும், ஏங்க உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்கள் கிளம்பி கோவிலுக்கு வரீங்களா? கோவிலுக்கா? ஆமாங்க, நல்ல விஷயம்ல. அதான் கோவிலில் மீட் பண்ணி பேசணும் அப்படின்னா எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த விஷயத்த கோவிலில் பேசணும்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாங்கங்க. உடனே நம்ம விஜய் டிப்டாப்பாக ரெடி ஆகிக்கிட்டுக்கு உடனே பரபரன்னு ஓடி வந்துடுறாரு. நம்ம காவேரிக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. ஸோ காவேரியுமே அப்போ தான் வராங்க. விஜய் பார்த்துட்டு, என்ன இப்போ தான் கால் பண்ணோம், அதுக்குள்ளே வந்து நிற்கிறாரு, அதுவும் பார்க்கவே ஸ்மார்ட்டாக இருக்கார், நம்மளை பார்க்குறதுக்காக ரெடி ஆகி அப்படியே சார் டிப்டாப்பாக வந்திருக்கார் போல் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டே இங்கே நம்ம காவேரி வந்து போகிறாங்க. விஜய்கிட்ட வந்து, என் மனசில் உள்ளதை எப்படி சொல்கிறதுனே தெரியல, சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க, நம்ம வீட்டில் உள்ள எல்லாருமே ஆசைப்பட்டபடி நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட விஜய்க்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். உண்மையாகவே நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, அது விஷயமா பேசுகிறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். உடனே நம்ம விஜய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க நம்ம காவேரியை ஓடி வந்து. காவேரிக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது, ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாங்க. காவேரி,
ஐ லவ் யூ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸும் பண்ணிடுறாங்க. என்ன இவர் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஏற்கனவே நம்ம விஜய் காவேரியை பல டைம் ஹக் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்தவங்க. ஸோ சடான இந்த விஷயத்த கேட்டதுமே நம்ம விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. காவேரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என் குழந்தைக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நீ மட்டும் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க அப்படின்ற விஷயம் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சுது அப்படின்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க காவேரி. நீயும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். அது மட்டும் இல்லாமல் அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்த அப்படின்னா குட்டி காவேரி ரொம்ப சந்தோஷப்படுவா. அவளோட சந்தோஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க. சரி சரிங்க, இங்கே அக்கம் பக்கம் யாராவது பார்க்க போகிறாங்கங்க, கோவிலுங்க இதுங்க, கொஞ்சம் விலகி நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓ ஓகே ஓகே, சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு இது விஷயமா நம்ம வீட்டில் பேசிடலாமாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. கண்டிப்பாங்க பேசிடலாம், நான் அம்மா கிட்ட போய் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வீட்டில் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அவங்க பெரியவங்களா பார்த்து என்னைக்கு கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்களோ பார்த்துக்கலாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு, ஏங்க உங்களை நானே பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க நான் ஆட்டோ பிடிச்சி போயிடுறேன். இல்லை இல்லை, நான் தான் பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இப்போ விஜயும் காவேரியும் ஒன்றா வந்து நிற்கிறத பார்த்த சாரதாக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. உடனே விஜய் இருந்துட்டு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்க அத்தையை ஹக் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. ஏய் காவேரி என்னடி, நீ ஒத்துக்கிட்டியா? அப்போது விஜய் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தமாடி உனக்கு? சம்மந்தமா? உனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்டி. ஐயோ நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. காவேரி நல்ல முடிவு எடுத்திருக்கடி நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இன்னும் என்னெல்லாம் ட்விஸ்ட் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் வரப்போகிற எபிசோடில். தேங்க்யூ.